கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு 6 விஷயத்த சொல்ல போறேன். இந்த 6 விஷயத்த மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா ரமலான் மாதத்துடைய சனி ஞாயிறுகளில் செய்யாதீங்க. ஏன் சனி ஞாயிறுல அந்த 6 விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்மையெல்லாம் பறிபோகி விடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த 6 விஷயம் நம்மளுடைய நோம்பின் நன்மையை கெடுக்கும். ஆனா அதை இன்னைக்கு அசால்ட்டா நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயம், சனி ஞாயிறுல நம்ம நோன்பு வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? வாரம் பூரா எல்லாரும் வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இதுதானே ஆண்களும் குழந்தைகளும் பெண்களும் செய்யறோம். ஆனா சனி ஞாயிறு என்ன ஆயிரும்? லீவ் ஆயிரும். லீவ் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நோன்பு வச்சிருக்கோம். நோன்பு வச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான், வேற எந்த வேலையும் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலைன்னு நினைச்சிட்டு தூக்கம் 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 தூக்கத்திலேயே கழிப்பாங்க. சகுறு செய்வாங்க, படுத்து தூங்குவாங்க, எந்திரிக்கிறதுக்கே அசர்ல தான் எந்திரிப்பாங்க. அசர்ல எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரியா கொஞ்ச நேரம் உட்காந்து போனை பார்த்துட்டு அப்படியே போனாங்கன்னா நோன்பு திறக்க உட்காந்துருவாங்க. இப்படிதான் பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சனி ஞாயிறு நோன்பு உங்களுக்கு தூக்கத்துக்கான நோன்பு கிடையாது. எப்படி உங்களுக்கு நோன்புடைய நன்மை கிடைக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. தூக்கம் ஹராமான்னு கேட்டா கிடையாது. சிலர் அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறிவிப்பை காட்டுறாங்க, காமிச்சு தூக்கமும் ஒரு இபாதத் தான், அதனால ரமலான்ல நீங்க தூங்குவதே உங்களுக்கு இபாதத் செய்த நன்மைங்கிறாங்க. அப்படி கிடையாது. பாவத்துக்கு பகரமாக ஒரு நன்மையான விஷயத்த நம்ம செய்யாட்டினாலும் நம்ம பாவம் செய்வதை தடுத்துக் கொள்வது சிறப்பா இருக்கும். இப்ப நான் முழிச்சிருந்தா ஹராமானதை பாப்பேன்னா அதுக்கு நான் தூங்கிறது பெட்டரா இருக்கும். ஆனா முழிச்சிருந்தா அமல் செய்வேன், ஆனா நான் தூங்கிறது பெட்டரா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு புரியுதா? பாவத்துக்கு பதிலாக நீங்க விலகி கொள்ளலாம். அப்ப தூக்கங்கிறது தேவையான அளவுக்கு தான் இருக்கணும். தூங்குங்க. உங்களுக்கு வாரம் பூரா கஷ்டம் இருக்கும், அதனால தூங்குங்க. ஆனா அளவு மீறி நீங்க தூங்க கூடாது, பாத்துக்கோங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா தொழுகையை விடுவது. சனி ஞாயிறு நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, சும்மா ஒரு நேரம் கூட விடாம தொழுகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் கூட வராம அப்பவும் தொழுகையை விடுவாங்க. அப்பவும் ஃபஜ்ர் தொழுகிற ஆள் இல்ல. சனி ஞாயிறாவது ஜமாத்தோட போய் தொழுகலாம். ஆனா அப்ப கூட என்ன பண்றது இல்ல. மற்ற நாள் காரணம் என்ன சொன்னாலும் சனி ஞாயிறு லீவ் அன்னைக்கும் அதவே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நேரத்துக்கு தொழுகிறது இல்ல. அதையும் பாத்தீங்கன்னா சுன்னத்து ஃபர்லு நஃபலுன்னு பேணி தொழுகுதில்ல. அப்ப என்ன ஆயிரும்? உங்களுக்கு அந்த பிரயோஜனமே என்ன ஆகுது? கிடைக்காது. இபாதத்துடைய பலன் கிடைக்காது. நான் வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அல்லாஹ் எனக்கு 7 நாள்ல 5 நாள் எனக்கு வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 2 நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன்னா நான் போய் அந்த அன்னைக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா அல்லாஹ் என்ன நினைப்பான்? நான் வாரம் பூரா இவன் இந்த அடியானுக்கு வேலை கொடுத்தேன், அதனாலதான் வார கடைசியில இபாதத் செய்யறான். ஒருவேளை வாரம் பூரா அவனுக்கு வேலை கம்மியா இருந்தா அவன் அப்பவும் இபாதத் செய்வான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? வாரம் பூரா இபாதத் செஞ்ச நன்மையை நமக்கு கொடுப்பான். ஆனா நாம என்ன பண்றோம்? 5 நாள் வேலை செய்வோம், 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். இபாதத்து அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா எப்படி நமக்கு இபாதத்துடைய நன்மை கிடைக்கும்? அதனால நீங்க இந்த நாட்கள்ல தொழுகை தான் முக்கியம். அடுத்தது குரான் ஓதுறது. நமக்கு மற்ற நாள்லாம் ஓத முடியாதுனால இந்த சனி நேரில் நிறைய ஓதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா குரான் ஓதுன நன்மையும் கிடைச்சிரும், முடிக்க முடியும் ஒரு முழு குரானையும். அப்போ தொழுகையும் முக்கியம், குரான் முக்கியம். திக்ரு செய்யுங்க, துவா செய்யுங்க. அவசரமா சகர் செய்வோம். ஆனா சனி நேரில் லீவ்ல நல்லா பொறுமையா செய்யுங்க. புரியுதா? அப்ப அவசரப்படாம இபாதத்தை ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். 3வது, பொழுது போக்குறக்காக பார்ப்பாங்க. சிலர்களாம் பாவம், அவங்களுக்கு நோன்பு வச்சா தூக்கம் வராது. அதுக்குன்னு அது ஒரு குறைன்னு நினைச்சிடாதீங்க. அதுதான் உண்மையாலுமே நல்ல நிக்மத்து. இப்ப நம்ம நோன்பு வச்சு நம்ம தூங்கிட்டே இருந்தா எப்படி இபாதத் செய்ய முடியும்? சிலருக்கு நோன்பு வச்சா தூக்கம் வராதுன்னா அதை நல்லதுன்னு நினைச்சு இபாதத்துல கழிக்கணும். ஆனா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பொழுதுபோக்குல கழிப்பாங்க. எங்க கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேது, எனக்கு நோன்பு காலத்துல வயிறு காலியா இருந்தா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு போய் டிவி பாக்குறது. ஜென்ஸ் என்ன பண்றது? கேரம் போர்டு விளையாண்டு இருக்காங்க, அப்புறம் சீட்டு கட்டு விளையாண்டு இருக்காங்க, போய் பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள தொழுகிறது கிடையாது, பக்கத்தால் இருக்கக்கூடிய எல்லா கடை வீதியிலேயே உட்காந்துக்கிறது. இதுல வேற இந்த வடபஜ்ஜி போடுற கடையெல்லாம் 3 மணிலிருந்தே இருக்குமா, இவங்க எல்லாம் அங்க போய்க்கிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா டைம் பாஸ் பண்றாங்க. நோன்பு வச்சுட்டு டைம் பாஸ் பண்றதவே ஒரு வாழ்க்கையாவே என்ன பண்ணிருக்காங்க, ரமலான்ல செஞ்சுட்டு இருக்காங்க. பிள்ளை பசங்க கூட பாத்தீங்கன்னா லீவ் அன்னைக்கு நோன்பு வச்சாலும் விளையாட போயிருதுங்க. மற்ற நாளை விட இந்த நாளாவது நம்ம அமல் செய்ய வைக்கணும் அந்த பிள்ளைகளைன்னு சொல்லிட்டு பெத்தவங்களுக்கும் தோன்றதுல. நோன்பு வச்சிருந்தாலும் கூட போய் வெயில்ல விளையாட முடியுது, ஆனா வீட்டுல உட்காந்து இபாதத் செய்ய முடியல. அப்ப என்ன பண்றோம்? பொழுதுபோக்குல செலவு பண்றோம் சனி ஞாயிறு. அதனால அந்த பொழுதுபோக்கை தவிர்த்துக்கோங்க. 4வது, இருந்தே இருக்குது முசீபத்து, ஷாப்பிங். ரம்ஜான் வந்தா போதும் ஷாப்பிங். சனி ஞாயிறாயிட்டா கடை வீதிக்கு போயிடுறது. கடை வீதியிலேயே என்ன பண்ணிடுறாங்க? நோன்பு திறக்கிற கொடுத்துட்றாங்க. அங்கேயே காலையிலேயே போயிட்டு அங்கேயே துணியை இருக்கிற மாதிரியே சுத்திட்டு அதுக்கப்புறம் நோன்பை திறந்துட்டு வந்துடுறது. வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த தராவி தொழில் கூட விட்டுருவாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது இந்த கடைசி 10 நோன்பு இருக்கு பாருங்க, 20 நோன்புல இருந்து 30 நோன்பு பாத்தீங்கன்னா கூட்டமா தராவீக விட்டு போட்டு நைட்டு தான் இறங்குவாங்க 10-11 மணிக்கு. எப்படி தராவீக கிடைக்கும்? இசாவும் இல்லை, மகரீபும் இல்லை, லொஹரும் இல்லை, அசரும் இல்லை. காலையில 11 மணிக்கு கடைக்கு போயிட்டா
அவன் போடுற அந்த ஒரு கஞ்சிக்காவே அங்கேயே இருந்துட்டு துணி எடுத்து போட்டு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் அந்த துணி பிடிக்கல, அடுத்த நாள் மறுபடியும் போகிறது. இப்படியே நோம்பில் கடைசி 10மே போகும் பாருங்க. முக்கியமாக சனி ஞாயிறுல தான் லீவில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பளையை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ஷாப்பிங்க்கா இந்த ரம்ஜான் மாதம் உங்களை வந்து ரமலானுடைய அந்த ஈது நாளில் இப்படி துணி போடுங்க அப்படி துணி போடுங்கலாம் சொல்லலை. நல்ல துணி ஒன்று போடுங்க, அது புதுசாக தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அந்த ஒரு ஈதுடைய துணிக்காகவே தான் இந்த ரம்ஜான் நோம்புங்கிற மாதிரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இது அறியாமையில் நம்ம செய்யக்கூடிய தவறு. அப்புறம் அப்படியே அங்கிருந்து வந்து அடுத்தது என்னது, அப்போ தான் வந்து கெட் டுகெதர் வைக்கிறது. எப்போ பார்த்தாலும் நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு சில ஊர்களில் அந்த பழக்கம் இல்லை. நிறைய ஊரில் என்ன பழக்கம்னா, நான் சனி ஞாயிறு உன் வீட்டுக்கு வந்துடுறேன் நோன்பு திறக்கிறதுக்கு, அடுத்த வாரம் நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறோம், நாங்கள் இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அப்போ தான் எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து இது பண்ணுவீங்க. ஆக்சுவலாக அது நல்லது தானான்னு கேட்டிங்கன்னா, இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறது இல்லாதவங்களுக்கு செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது உங்களுடைய முகத்தை நரக நெருப்புலேருந்து காப்பாற்றிக்கோங்க நபி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் நாம் செய்கிறது பார்ட்டி. நம்ம பார்ட்டியை தான் இஃப்தார் விருந்தா செஞ்சுட்டு இருக்கோம். கூப்பிட்டு அப்படியே இவங்க வீட்டில் இதை செஞ்சாங்க, நம்ம வீட்டில் இதை செய்யணும், அவங்க அத்தனை வெரைட்டி வச்சாங்க, இவங்க இத்தனை வெரைட்டி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கே கூப்பிட்டு போடுறீங்க. ஒரு நோம்பாளிக்கு செய்யலாம், ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஏழையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அதில் அவசியமாவது இருக்கணும். இப்போ அவங்க ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நீங்கள் நோன்பு வச்சிருக்கீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றது எந்த தப்புமே இல்லை. ஆனால் உள்ளூருக்குள்ளே இருப்பாங்க, அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக வாரம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்காக போகிறது தப்பு. அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய மாதம் ரமலான் கிடையாது. அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, முடியாதவங்களுக்கு கொடுங்க. இல்லை எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு இப்போ அவசியமாக இருக்குன்னா கொடுங்க. அப்போ இப்படி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி இஃப்தார் விருந்து மோசமோ, அதை விட மோசம் என்ன தெரியுங்களா நம்ம செய்கிறது? அந்த இஃப்தார் விருந்துக்கு மாதிரியே இந்த சனி ஞாயிறு வந்தால் யார் வந்தாலும் வராட்டினாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைய பசங்களுக்கு சனி ஞாயிறு தான் அதிகம் இருக்குது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக சமைப்பாங்க. 3 மணிக்கு ஆரம்பித்தா நோம்புக்கு பாங்க சொல்லிடுவாங்க. மகரிபுக்கு பெண்கள் வந்து உட்காரவே மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனி ஞாயிறு வந்து ஸ்பெஷலாக செய்வோம், நாங்கள் ஸ்பெஷலாக செய்வோம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சமைச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்போ இபாதத் செய்வீங்க? அந்த நாட்களும் உங்களுக்கு இபாதத்துக்கான நாட்கள் தான். 4 வாரம் சனி ஞாயிறு இருக்குன்னா 4 வாரம் தான் நமக்கு வந்து இபாதத்து அதிகமாக செய்யறதுக்கு நேரம் இருக்குன்னு நினச்சி நம்ம செய்யணுமா? அதை விட்டு போட்டு அந்த 4 வாரம் தான் நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம்னு நினச்சி நம்ம செய்யணுமா? ஏன் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு சாப்பிட்ற எதையுமே நம்ம மற்ற நாளில் சாப்பிடவே முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து புட்டிங் செய்கிறதும், இப்போ ஸ்வீட் செய்கிறதும், இப்போ ஜெல்லி செய்கிறதும், ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், வெரைட்டியாக சாப்பிடுவோம், ஷார்ட்ஸில் போட்டதெல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் சப்ஜா வேதில் போன வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இந்த ரோஸ் மில்கில் என்னமோ சர்பத்துன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சு வந்து யாரோ ஒரு வீடியோ போட்டு அது வந்து மில்லியன் வியூஸ் பார்த்து போய் அதை பார்த்து ஒரு 1000 பேர் வீடியோ போட்டு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் நான் இந்த சர்பத் செஞ்சேன் ரம்ஜானில், நீ பார்த்தையா முஹபத்கா சர்பத்துன்னு சொல்லிட்டு போன வருஷம் பூரா அந்த அளப்புற, அதுக்கப்புறம் இளநீர் சர்பத்துன்னு சொல்லிட்டு அந்த அளப்புற. இந்த மாதிரி வருஷம் ரம்ஜானுக்கு எதையாவது வந்து புதுசாக ரெசிபி கண்டுபிடிச்சி விடுவாங்க. அதெல்லாம் செய்கிறது தான் நம்ம வேலையா? இதெல்லாம் ரமலான் முடிச்சு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோமா? இல்லை நம்ம பிள்ளைய வசதி வந்து சனி ஞாயிறில் வந்து மற்ற நாளில் என்ன வந்து வரப்பட்னியாக நம்ம போடுறோம்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நோம்பில் வந்து சனி ஞாயிறில் பிரத்யேகமாக செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றிக்கொள்ளுங்க. அல்லாஹ் வந்து உங்களையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றுவானாக. நாங்களும் இந்த தவறையெல்லாம் செய்து தான் இப்போ தான் வந்து அதனுடைய அருமை தெரிஞ்சு ஷாப்பிங்கே வேண்டாம் ரம்ஜானுக்கு, நம்ம ரம்ஜானுக்கு உண்டானது முன்னாடியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் 2 துணி எடுத்து வந்து வச்சுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ரமலானுக்கு கடைவீதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த 6 வருஷமாக நாங்கள் ரமலான் பக்கம் கடைவீதிக்கு தலையே வச்சது கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த வந்து குடும்பமாக போய் நோன்பு திறந்துட்டு இருந்ததெல்லாம் செஞ்சோம். இப்போ நாங்கள் அந்த 6 வருஷமாக அந்த வேலையவே செய்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் திருந்திருக்கோம்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு திருந்துதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு ரமலானாக இதை அமைத்து கொடுப்பானாக. நம்மளுடைய துவாக்களை அஞ்சி அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட்டு கேட்கக்கூடிய நேரத்தை பொழுதுபோக்குலையும் சாப்பாட்டிலையும் கழிச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 1 மாதம் யாரையும் பார்க்காதீங்க, பார்த்தாவே புறம் பேசுறதா வேலை. நம்ம யாரையாவது போய் பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, நேற்று நான் இத்தனை ரக்காய் தொழுதேன், நான் இவ்வளோ குரான் ஓதுனேன், இந்த சூறாக்கு இந்த அர்த்தம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டில் இதை சாப்பிட்டோம், பக்கத்து வீட்டில் அது செஞ்சாங்க, சகரில் இப்படி பண்ணோம், இப்படி தான் பேச போகிறாங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டு 1 மாதமும் யாரையும் பார்க்காதீங்க. பாவத்தை செய்வதை விட மனிதர்களை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப மேல். அதே மாதிரி பாவத்தை செய்வதை விட தூங்குவது எவ்வளோ மேல். ஆனால் நன்மைகளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த 1 மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள் காலத்தில் நம்ம கிடைக்கிறது நாம் செஞ்சிருந்த பாக்கியத்தின் காரணமாக தான் நம்ம கிடைச்சிருக்கு. ரமலானை அடைவது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நற்பாக்கியசாலிகள் மட்டும்தான் ரமலானில்
இபாதத்தும் செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. அதனால நோன்பு வைக்க முடியாதவங்களும் இபாதத்துல ஈடுபடுங்க. அவங்களுக்கும் நோன்பு வச்ச நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். நோன்பு வச்சவங்க கண்டிப்பா இபாதத்துல ஈடுபடுங்க. ஏன்னா நோன்பை நீங்க இபாதத் செய்யாம வீணாக்கிறாதீங்க.